முதல் வணக்கம் நேயர்களுக்கு காலை வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது நான் டாக்டர் பிரியா கல்யாணி, மகப்பேறு மருத்துவர். முதல் டாபிக், நிறைய கட்டுக்கதைகள், மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் விமென்ஸ் ஹெல்த்தை பொறுத்த அளவுக்கு நம்ம ஊர்ல இருக்கதா செய்யுது. ஸோ இது ஒரு ஃபேஸா சில கட்டுக்கதைகளை பத்தி பேசலாம். ஸோ 5 காமன் மித்ஸ் இன் பிரெக்னன்சி. கர்ப்பமா இருக்கும் போது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தோ, சொந்தக்காரங்க கிட்ட இருந்து, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து, எல்லார்கிட்ட இருந்தும் அட்வைஸ் வரும். ஸோ இதுல எது ரைட்டு எது தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இன்னைக்கு கிளியர் பண்ணலாம். முதல் மித், கர்ப்பமா இருக்கும் போது 2 பேருக்கு சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். நோ, டெஃபினெட்லி யூ டோன்ட் ஹாவ் டு ஈட் ஃபார் 2. ஒரு நார்மல் உமனுக்கு ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 2000 கேலரி கிட்ட ஒரு நாளைக்கு தேவைப்படுது. ஸோ இன் பிரெக்னன்சி அது அப்படியே 4000 சாப்பிடணுமா? டெஃபினட்டாக கூடாது. பிரெக்னன்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் டைம் பீரியட்ல உங்களுக்கு 400லேருந்து 600 கேலரி எக்ஸ்ட்ரா தேவை. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஹெல்த்தி முறையில் நிறைய வந்துட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு 10 to 15 நட்ஸு, 2 கிளாஸ் மில்க் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா போதும். தவிர 2 மடங்கு டிஃபன் அண்ட் ரைஸ் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. 2வது காமன் மித் பார்த்தீங்கன்னா, கர்ப்பமா இருக்கும் போது நம்ம ரெஸ்ட்லயே இருக்கணும். முதல் கேள்வி நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது கேட்கறது, படிக்கட்டு ஏற விடலாமா அப்படிங்கிறது. பிரெக்னன்சிங்கிறது உங்களுக்கு வியாதியாங்க? இட் இஸ் அ நார்மல் கண்டிஷன். இன் நார்மல் லோ ரிஸ்க் பிரெக்னன்சிஸ் நீங்க என்ன ஆக்டிவிட்டி செய்றீங்களோ, வீட்டில் செய்யற வேலையா இருக்கட்டும், இல்லை நீங்க வந்துட்டு டிராவல் பண்ணி ஒர்க்குக்கு போறவங்களா இருக்கட்டும், அவசியம் நீங்க கண்டினியூ பண்ணலாம். சில ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ்ல உங்க டாக்டர் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டைம் தேவை. தவிர எப்பவுமே நம்ம இனஃப் ரெஸ்ட்லயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. 3வது காமனா கேட்கறது ஜெண்டர் கெஸ்ஸிங். டாக்டர் ஸ்கேன்ல ஹார்ட் ரேட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கியூரியஸா நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. இது எதுக்கு கேட்குறாங்கன்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது. 140க்கு மேலேனா வந்து உங்களுக்கு வந்துட்டு கேர்ளா இருக்கலாம், 140க்கு கீழேனா ஆணா இருக்கலாம், ஒரு ரிவர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. குழந்தை ஆணா பெண்ணாங்கிறது பிறந்தப்புறம் தான் தெரியும். தவிர அவங்க மூஞ்சியை பார்த்து, வயிறு என்ன ஷேப்ல இருக்குன்னு பார்த்து, இறக்கமா இருக்கான்னு பார்த்து, வாந்தி இருக்கா இல்லையான்னு பார்த்து, இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிரெக்னன்சி டைம்ல டிராவல் பண்ணலாமா? இது நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் தான். சுத்தமா நம்ம டிராவல் அவாய்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் முதல் 3 மாசத்துல அவுட் ஆஃப் த வே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் அடிக்கடி செய்யறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நார்மலா சிட்டிக்குள்ள போறது, வேலைக்கு நீங்க போறது வரது, இதெல்லாம் நீங்க டெஃபினட்டா தவிர்க்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. பெஸ்ட் டைம் டு டிராவல் எப்போன்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் ட்ரைமெஸ்டர் 5, 6, 7 மாதங்கள்ல. பிகாஸ் நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க, வாந்தியெல்லாம் குறைஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெயின் தெரியாது. அகெயின் லாஸ்ட் மந்த்ல ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பிகாஸ் எங்கே போய் டெலிவரி ஆக போகிறதோ அங்கே போய் சேஃபாக சேர்ந்துருங்க. லாஸ்ட் மினிட்ல அங்கே அலையிறது நல்லது கிடையாது. எல்லாருக்கும் கடைசியாக வர டெஃபினட் சந்தேகம், டெலிவரி நார்மல் ஆகுமான்ட்டுன்னு. நான் பேஷண்ட் கிட்ட சொல்றது இது மட்டும்தான். பெயின் எடுத்த உடனேதாமா தெரியும் லேபர் டிசைட்ஸ் உனக்கு டெலிவரி நார்மல் ஆகுமா இல்லையான்னு. நீங்கள் உடம்ப ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கணும். எப்போவுமே ரெஸ்ட்ல வச்சுட்டு டெலிவரி மட்டும் ஈஸியாக ஆகணும்னு நினச்சோன்னா முன்னாடி மாதிரி நம்ம உடம்பெல்லாம் ஒத்துழைக்கிறது கிடையாது. ஸோ அவசியம் ஆக்டிவாக இருங்க. ப்ரெக்னன்சி கிளாஸஸ் வேணால் அட்டென்ட் பண்ணுங்க. பார்ட்னர் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் டெஃபினட்டாக எல்லாம் நல்லபடியாக ஸ்மூத்தாக இருந்தால் உங்களுக்கு நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.